அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்கன்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த விளாக்ல நான் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்த ஒரு பூஜை வீடியோ தான் இதில் போட்டிருக்கேன். அதனால இந்த வீடியோ 2 நாளுக்குரிய வீடியோ தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் போடுற வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. அதே மாதிரி என் வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு வியாழக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை நேத்து மகா சங்கடகர சதுர்த்தி. மகா சங்கடகர சதுர்த்தினா என்ன அப்படின்னா, நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வர்றதுக்கு முன்னாடி வர ஆவணி மாதத்துல விநாயகர் சதுர்த்தி வரும் இல்லையா? அது செப்டம்பர் 7ஆம் தேதி வருது. அதுக்கு முன்னாடி வர சதுர்த்தியை தான் நம்ம தேய்பிரை சதுர்த்திய மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறத சொல்றோம். இந்த மகா சங்கடகர சதுர்த்திங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஏன் அப்படின்னா, இப்ப சஷ்டி விரதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாசம் மாசம் சஷ்டி விரதம் இருக்க முடியாதவங்க அந்த சூரசம்ஹாரம் நடக்கிற தீபாவளி முடிஞ்சு வர சஷ்டி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபடுவோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா 12 மாதமும் நமக்கு சங்கடகர சதுர்த்திங்கிறது வரும். வளர்பிறையிலையும் வரும், தேய்பிறையிலையும் வரும். அப்ப நம்மளால தொடர்ந்து இருக்க முடியாதவங்க இந்த ஒரு நாள், அதாவது மகா சங்கடகர சதுர்த்தி நம்ம ஆவணி மாதத்துல வர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயகர் பெருமானை வணங்கி வேண்டி விரதம் இருந்தோம் தொடங்கினோம்னா நமக்கு அந்த வருஷம் முழுவதும் நம்ம விநாயகருக்கு விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது 100க்கு 100 உண்மைதான். நீங்க கண்டிப்பா விநாயகர் வழிபாடுங்கிறது கண்டிப்பா நம்ம எல்லோருமே செய்ய வேண்டியது. ஏன்னா நம்ம வீட்டுல எந்த சாமி படம் இருக்கோ இல்லையோ, இந்த 5 படங்கள் உள்ள இந்த விநாயகர், சரஸ்வதி, லக்ஷ்மி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருமாள், முருகன், இந்த 5 படங்களும் கண்டிப்பா நிச்சயமா நம்ம வீட்டுல இருக்கும். அதே மாதிரி கண்திருஷ்டி கணபதிங்கிறவரு கண்டிப்பா நம்ம வீட்டுல இருப்பாரு. அது மட்டும் இல்லாம விநாயகர் வழிபாடுங்கிறது நம்ம எந்த தெய்வத்தை கும்பிடுறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வணங்கி வேண்டிட்டு தான், எவ்வளவு பெரிய கோயிலா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் சரி, மாளிகையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, விநாயகரை வழிபட்டதுக்கு பிறகுதான் நம்ம ஒரு அடுத்த வேலையை நம்ம துவங்குவோம். அதே மாதிரி ஒரு கடையோ ஒரு வீடோ எந்த ஒரு திறப்பு விழானாலும் கணபதி ஹோமம்ங்கிறத பண்ணிட்டு தான் நம்ம அந்த வேலையை அடுத்து நம்ம தொடங்குவோம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த விநாயகரை இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஒரே ஒரு நாள் வேண்டி விரதம் இருந்தோம்னா நம்ம வருஷம் ஃபுல்லா சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். எல்லாராலையும் எல்லா நாட்களுமே ஒரே மாதிரி இருக்க முடியாது, பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூட்சம வழிபாடை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது ஷார்ட்கட் மூலமா நம்ம கடவுளை போய் அடையிற வழியா? அப்ப மாசம் மாசம் இருக்கிறவங்களுக்கு எப்படி அப்படின்னு நம்ம கேட்கலாம். மாசம் மாசம் வருஷம் ஃபுல்லா நம்மளால எல்லாராலையும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. வீட்டுல துக்கங்கள், நல்லது கெட்டதுல எல்லாமே தான் வரும். அதனால நம்மளால கும்பிட முடியாத பட்சத்துல இந்த ஒரு விஷயத்தையாவது தவறுடாம பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் ஆன்மீகம் நமக்கு சொல்லித்தருது. முன்னோர்கள் நமக்கு அதான் சொல்றாங்க. நான் நேத்து மதியமும் வியாழக்கிழமை பூஜை பண்ணேன் மகா சங்கடகர சதுர்த்தி. அதுக்கப்புறம் மாலையில நான் கோவிலுக்கும் போய் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதமும் வாங்கிட்டு வந்துட்டு திரும்ப வீட்டுல மாலை நேரத்துல விளக்கேத்தி நான் பூஜை பண்ணேன். பால் கொழுக்கட்டையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுண்டலும், விநாயகருக்கு இது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். அதனால பால் கொழுக்கட்டையும் சுண்டலும் வச்சு நான் பிரசாதம் படைச்சு நான் விநாயகரை வழிபட்டேன். நான் அவருக்கு பிரசாதம் தர்றதுக்கு முன்னாடியே எனக்கு அவர் கொழுக்கட்டையும் பொங்கலும் கொடுத்துட்டாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. விநாயகர் வழிபாடுங்கிறது நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்க ஒரு வேண்டுதல் வச்சு 1 ரூபாய் காயினை வச்சு விநாயகர் பாதத்துல வச்சுட்டு நீங்க வேண்டுதல் வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறம் அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் அந்த 1 ரூபாய் காயினை கொண்டு போய் நீங்க உண்டியல்ல, விநாயகர் கோயில்ல இருக்க உண்டியல்ல சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த வேண்டுதல் வச்சு 11 நாள்லயே நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கான ஒரு அறிகுறி நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. நானும் பிள்ளையார்பட்டி சமீபமா போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப சில மாற்றங்கள் மனதளவுலையும் உடல் அளவுலையும் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி மனப்பக்குவமும் இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு மனசுல. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் கொஞ்ச நாள் இல்லாம இருந்துச்சு. நான் பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு சில மாற்றங்கள் எனக்கு நடக்கிறத நான் உணர்றேன். இந்த கற்பக விநாயகர் என் வீட்டு வாசல்ல அந்த நிலைக்கு பக்கத்துல நான் வச்சிருக்கிறது என் வீட்டுக்கு இவர் தான் பாதுகாப்பு. நிலைவாசல் தீபம் எப்படி நம்ம குலதெய்வம் நம்ம பாதுகாப்போ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல வச்சிருக்க அந்த விநாயகருக்கு, நிலைக்கு பக்கத்துல வச்சிருக்க விநாயகர்
எனக்கு வந்து என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு. அதே மாதிரி நான் வெளியே போனாலும் அவரை வணங்கிட்டு தான் போறேன் இப்பெல்லாம். அதே மாதிரி உள்ள வரும்போதும் என்னை நல்லபடியா வச்சிருந்ததுக்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வரேன். அதே மாதிரி என் கணவர் பிள்ளைகிட்டையும் சொல்றேன், விநாயகர்கிட்ட சொல்லிட்டு போங்க. வீட்டுல ஒரு பெரிய ஆள் இருந்தா நம்ம எப்படி சொல்லிட்டு போவோமோ, பெரியவங்க இருந்தா அதே மாதிரி சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நானும் வந்து அதை கடைபிடிக்கிறேன். சில சமயம் மறந்து போய் நம்மளே தெரியாம அவசரத்துல கிளம்பிடுவோம். ஆனா போகும்போதுதான் ஐயோ கற்பக விநாயகர்கிட்ட சொல்லாம வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு மனசுல வந்து ஒரு பதட்டமும் வருது. அந்த அளவுக்கு வந்து விநாயகர் வந்து இப்ப என் மனசுல வந்து ரொம்ப ஒன்றிட்டாரு. கடந்த ஒரு 3 மாசமா எப்படி நான் பிரதோஷ வழிபாடுங்கிறது சிவன் கோயிலுக்கு போறனோ, அதே மாதிரி நான் வந்து விநாயகர் கோயிலுக்கும் போயிட்டு இருக்கேன் என்னை அறியாமலே. சதுர்த்தி அன்னைக்கு நான் விரதம் இருந்ததும் கிடையாது, சாமி கும்பிட்டதும் கிடையாது. சொல்ல போனா நான்வெஜ் கூட நான் அன்னைக்கு சாப்பிட்டிருக்கேன். ஆனா இப்ப இந்த கடந்த 3-4 மாசமா எனக்கு தொடர்ந்து விநாயகர் வந்து கோவிலுக்கு வந்து அழைக்கிறாரு அப்படிங்கும்போது எனக்கு இது ஒரு நல்ல ஒரு அறிகுறியா தெரியுது. ஏன்னா எனக்கு வந்து இப்ப 7.5 சனிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கும் அதுக்கும் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. விநாயகரை வந்து 7.5 சனி வந்து பாதிக்காதுன்னு சொல்லுவாங்க. அவரை வணங்கினா 7.5 சனி பாதிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இந்த வழிபாடை வந்து எனக்கு பண்ண வைக்கிறாரு. அப்ப வந்து அதுல இருந்து எனக்கு பாதிப்பு வந்து பெருசா இருக்காது. பெருசா வந்து உனக்கு வந்து நம்ம நடக்காம நான் பாத்துக்கிறேன், என் கிட்ட வாங்குற மாதிரி அவர் சொல்றாரு. இப்படிதான் வந்து நமக்கு ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெரியாம எதர்ச்சியா அந்த கோயிலுக்கு போவோம், எதர்ச்சியா அந்த சாமியை கும்பிடுவோம். திடீர்னு ஒரு சாமியை கும்பிடுவோம்னா அது வந்து நம்ம வந்து வேணும்னே எல்லாரும் பண்றாங்கன்னு பண்ண மாட்டோம். அது பண்ணவும் முடியாது. அப்படி யாராலையும் மத்தவங்க கும்பிடுறத பார்த்து நம்ம பண்ண முடியாது. நம்மளா வந்து எடுத்து இவ்வளவு நாள் இல்லாம இப்ப பண்றோம்னா நமக்கு அந்த காலகட்டத்துல ஏதோ ஒரு கிரக கோளாறு நமக்கு வரப்போகுதுன்னா 9 கோளுக்கும் வந்து தலைவர் வந்து நம்ம விநாயகர் தான். அவரை வணங்கும் போது மற்ற கிரகங்களோட ஆதிக்கம் வந்து கம்மியாகும் போது நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது. அப்படிப்பட்ட இந்த மகா சங்கடகர சதுர்த்திய விரதத்தை நான் நல்லபடியா வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கோவிலுக்கும் போயிட்டு திரும்ப வந்து மாலை வேளையில வந்து பூஜை பண்றதுங்கிறது எனக்கு பெரும்பாக்கியம். இந்த விரதத்தை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா திரும்ப இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சந்திர பகவானையும் தரிசிச்சுட்டு நீங்க வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம். இது ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு பரிகார விரதம். இதை எல்லாருமே செய்யுங்க. இது பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை, அதாவது இன்னைக்கு காலையில நான் எப்பவும் போல வாசல்ல மங்களகரமா கோலம் போட்டுட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு துளசி மாடத்துக்கு நான் வந்து தீபம் வந்து ஏத்திட்டேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சுக்கர ஹோரையில தான் வந்து நிலைவாசல் தீபம் வந்து ஏத்தியிருக்கேன் குலதெய்வத்துக்காக. ஏன்னா சுக்கர ஹோரை 6 to 7 ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கருடக்கிழங்கு எல்லாமே நல்லா வளர்ந்து காஞ்சு திரும்ப அதுல இருந்து துளுத்து வளருது. இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளருக்கு கட்டை, இது வந்து பிள்ளையார்பட்டில இருந்து வாங்கிட்டு வந்தது. இந்த கட்டை வந்து திருஷ்டிக்காக நமக்கு வந்து பயன்படுது. அதே மாதிரி திருஷ்டிக்கு வாசல்ல எலுமிச்சம்பழம் எல்லாமே வச்சாச்சு, உருளி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில தான் நான் வந்து உப்பு தீபங்கிறது ஏத்துவேன். உப்பு தீபங்கிறது பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரிய ஒரு தீபம். இந்த தீபத்தை வந்து பச்சரிசி பரப்பி பூக்களால அலங்கரிச்சு அது மேல ஒரு அகல்ல உப்பு நிரப்பி அது மேல ஒரு அகல் வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அச்சதைங்கிறத போடணும். அச்சதை போட்டதுக்கு அப்புறம் அது மேல ஒரு அகல் வச்சு அதுல எண்ணெயோ இல்ல நெய்யோ விட்டு அது மேல வந்து ஒரு திரி, பஞ்சு திரியோ இல்ல பச்சை கலர் திரி வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து குபேரருக்கு உகந்த திரிங்கிறதுனால பச்சை திரிங்கிறது நான் யூஸ் பண்றேன். நான் நெய் விடலை இன்னைக்கு. நான் வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டுதான் வந்து விளக்கு ஏத்திருக்கேன். நல்லெண்ணெயும் மகாலட்சுமி கடாட்சம் உரிய ஒரு பொருள் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த தீபத்தை வந்து நான் வந்து வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் ஏத்துவேன். நான் ரெகுலரா வந்து ஏத்துறது வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வமும் காமாட்சி அம்மன் தீபம் 2 தீபம் தான் ஏத்துவேன். அது மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து இந்த தீபத்தை ஏத்துவேன், உப்பு தீபம். அதுக்கப்புறம் விசேஷ நாட்கள் வரும்போது நம்ம அதுக்கேத்த மாதிரி அந்தந்த கடவுள்களுக்கு உரிய தீபத்தை வந்து நான் ஏத்துவேன். இப்படிதான் வந்து நான் வந்து வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா நாளுமே நிறைய தீபங்கள் ஏத்தணும் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. வசதி வாய்ப்பு இருக்கவங்க பண்ணலாம். நம்ம கணவரோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பூஜை பண்றதுங்கிறது நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நான் வந்து வீட்டுல பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் தம்பிய ஸ்கூல் பஸ் ஏத்தி விட்டு நேரா வந்து கோயிலுக்கு தான் போவேன். மகாசக்தி மாரியம்மன் பத்தி நிறைய நான் சொல்லிட்டேன், துர்க்கையம்மனை பத்தியும் சொல்லியிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் காலையில வரும்போது அந்த சங்கடகர சதுர்த்தி பூஜை பண்ணியிருப்பாங்க நேத்து. அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவங்க அலங்காரத்தோட விநாயகர் வந்து பச்சை கலர் ஆடையில வந்து எனக்கு வந்து காட்சி கொடுத்தாரு. கடவுள் வந்து பச்சை நிறத்துல வந்து ஆடை அணிஞ்சிருந்தா நம்ம என்ன நினைச்சிட்டு போறோமோ அந்த காரியம் வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. விஷ்ணுவோட பாதத்தையும் நல்லா வணங்கிட்டு தட்சிணாமூர்த்தியும் வந்து வணங்கிட்டு நான் வந்து விஷ்ணு துர்க்கைக்கு வந்து விளக்கு போட்டேன். விநாயகருக்கு தான் முத வந்து விளக்கு ஏத்தினேன். விளக்கு ஏத்திட்டதுக்கு அப்புறம் பாலமுருகனுக்கு விளக்கு ஏத்திட்டு
விஷ்ணு துர்க்கைக்கு 2 அகல் நல்லெண்ணெய் விட்டு ஏத்திட்டேன். இதுக்கப்புறம் மகாசக்தி மாரியம்மன் அவங்களுக்கும் வந்து நான் வந்து 2 தீபம் வந்து ஏத்திட்டேன். இப்படிதான் வந்து என்னோட வெள்ளிக்கிழமை பூஜைங்கிறது போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துர்க்கைக்கு நான் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து எப்பவுமே வார வாரம் வந்து வைப்பேன். அது வந்து வர்ற பெண்கள் வந்து இட்டுக்கிட்டாங்கன்னா நமக்கும் வந்து அதுல வந்து நமக்கு மாங்கல்ய பாக்கியம் வந்து நல்லா நிலைபெறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதே மாதிரி 10 to 12 ராவு காலத்துல விஷ்ணு துர்க்கைக்கு நம்ம வந்து எலுமிச்சம்பழ விளக்கு போடும்போது நமக்கு வந்து சுமங்கலி பாக்கியம் இருக்கும், திருஷ்டிகள் அகலும், அவங்க வந்து பாத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இப்படிதான் வந்து என்னோட வியாழன் வெள்ளி 2 நாட்கள் பூஜையும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.